சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் மட்டும் மக்களவை தொகுதி தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரப்பட்ட மனுவின் விசாரணையின் போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தேர்தல் ஆணையம் மதுரை மக்களவை தொகுதிக்கு தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சந்திரனிடம் கேட்கலாம். சந்திரன், இது தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் அளித்திருக்கிறது? வணக்கம். மதுரை சென்று வழக்கறிஞர் பார்த்தசாரி என்பவர் ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று மதுரை மக்களவை தொகுதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் 15ஆம் தேதி இருந்து 22ஆம் தேதி வரை தமிழகத்தின் முக்கிய திருவிழாவான மதுரை கலாநகர், மதுரை மீனாட்சி திருக்கோயில் உள்ளிட்ட திருவிழாக்கள் நடைபெற உள்ளது. எனவே அந்த தேதியில் வந்து தேர்தல் இன்னொரு தேதிக்கு ஒத்தி வைக்க வேண்டும் கோரிக்கை வைத்து மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு விசாரணைக்கு உள்ளது. அப்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே மதுரை மாவட்ட நிர்வாகத்திடமிருந்தும் காவல் ஆணையிடமிருந்தும் தடையில்லா சான்றிதழ் பெற்ற என்பதால் தாங்கள் அந்த தேதியை அறிவித்தாலும் இனிமேல் இந்த தேதியை மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றும், அது மட்டுமல்லாமல் அங்கு தேவையான பாதுகாப்பு பணிகளை தாங்கள் செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளனர் என்றார். அப்பொழுது நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திற்கு 100% வாக்குப்பதிவு நடப்பதில் ஆர்வமில்லை என்று கேள்வி எழுப்பினர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முக்கிய திருவிழாவான சித்திரை திருவிழாவில் குறைந்தது மதுரையில் 5 லட்சம் பேர் வருவார்கள். அப்பொழுது காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமா? மக்கள் வாக்குச்சாவடிக்கு ஈஸியாக சென்று வர வேண்டாமா? அது மட்டுமில்லாமல் இன்று திருவிழாவுக்கு தென் மாவட்டத்திலிருந்து பல பேர் வருவார்கள். இவர்கள் எல்லாமே பாதிப்பார்களே. இதை வந்து தேர்தல் கமிஷன் மறுபரிசீலனை செய்யலாம் என கோரிக்கை வைத்து, மேலும் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பங்கு உள்ளது, அதே பங்குதான் தமிழக அரசுக்கு உள்ளது என கூறி இது சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டு உரிய விளக்கம் பெற்று நீதிமன்ற உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளனர்.